ஹலோ, குட் மார்னிங். நவடேஸ் யங் கேர்ள்ஸை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் அடிக்ஷன் ஆகிட்டே வராங்கன்னு. அண்டு அது கூடவே அந்த மெசஞ்சர்னு ஒன்று இருக்குது. ஃபேஸ்புக்லையானோ காமனாக இருக்கிறதுனால தவறான பதிவு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் மெசஞ்சர்னு இருக்கிற ஒரு ஆப்பில் போனீங்கன்னாக்க எல்லாரும் இண்டிவிஜுவலாக ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஃபோனில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில ஒரு 50% ஆஃப் மென் ஆர் ஓகே, ரைட்டா? ஆனால் ஒரு 50% மென் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ராடுங்க இருக்காங்க, ரைட்டா? யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க, ரொம்ப ஓல்டேஜ் பீப்புளும் இருக்காங்க. அவங்க சும்மாவான இந்த யங் கேர்ள்ஸை வந்து யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி அந்த பொண்ணுங்களுடைய மனசை கலைக்க ட்ரை பண்ணுறாங்க, ரைட்டா? அதில் யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். தவறான மனுஷனாக இருந்ததுன்னா பிளாக் பண்ணிடுங்க, ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் இன்வால்வ் ஆகி வீடியோ காலோ வீடியோ சேட்டிங்கோ வேணாம். அண்ட் எத்தனையோ சினிமாலேயும் வந்திருக்குது. அவங்க வந்து ஏதான உங்களுடைய தவறான சில ஃபோட்டோஸ் அனுப்புங்கன்னாலோ அதெல்லாம் நீங்கள் போய் மாட்டவே மாட்டாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி கேட்குறவங்க அத்தனை பேருமே ஃப்ராடுங்களாக தான் இருப்பாங்க. ஒன்று உங்ககிட்ட லேட்டர் ஆன் மணி எப்படியான கிராப் பண்ண பார்ப்பாங்க, இல்லைன்னா செக்ஷுவலி அப்யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி இதில் வந்து தவறி கூட மாட்டிடாதீங்க. நிறைய டாக்டர்ஸோட அட்வைஸ் சொல்கிறோம், சைக்காட்ரிஸ்ட்டுங்க கொடுக்குறோம் அட்வைஸு. அது இல்லாமல் சினிமாலையும் வந்திருக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, எஸ்பெஷலி தி அன்மேரிட் கேர்ள்ஸ் அண்ட் யங் கேர்ள்ஸ், ரைட்டா? சைக்கலாஜிக்கலாக உங்களை வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடும் அது. அதனால் பி கேர்ஃபுல் வித் தி பீப்புள், ஓகேங்களா?